கார்த்திக், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? கூலாக போயிட்டு கூலாக வரணும். நீ அவங்ககிட்ட என்ன சொல்லுன்னு நினைக்கிறியோ சாஃப்டாக சொல்லி முடி. ஓ Welcome, dear Anani. ஆனந்த், உங்க வைஃப் வரலையா? ஆக்சுவலாக என்னால் கூட வர முடியாத சுச்சுவேஷன். அவங்க அண்ணனுக்கு ஏதோ சர்ஜரி, ஏதோ கிட்னியில் ஸ்டோன், சம்திங் லைக் தேட். திடீர்னு பெயின் அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க கோயம்புத்தூர். நானும் நாளைக்கு போகணும். லெட்ஸ் see. I'm sorry for the situation. கார்த்திக்னா, இது உங்களுக்காக ஸ்பெஷலி லோடட் ஃபார் யூ. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. லெட்ஸ் கோ பேக். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்லை. ஹே கார்த்திக், நீ விஜய் ஃபேனா? அஜித் ஃபேன் தானே சொன்ன? ஐயோ அண்ணி, என்ன ஏதோ கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறீங்க? உங்களுக்காக மாறி இருப்பாரு. ஹலோ. Good evening, sir. This is from Fisherman Co. உங்களுக்கு 8 PM booking இருக்கு சார். Your table is ready, sir. Yeah, we are on the way. Maybe will be delayed by a few minutes. That's all right, sir. Welcome to Fisherman Co. Sorry, I'll just be back. இதோ இப்போ வந்துடுறேன். இவ என்ன மென்டலா? நடு ரோட்ல விட்டு போறான். ஏதோ பர்சனல் கால் மாதிரி இருக்குன்னு சொன்னான். வரேன்னு சொன்னான்ல. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. சரி, ஏதோ அர்ஜென்ட்டா என்னமோ. அவனை டிஃபெண்ட் பண்ணாத, இங்க எரியுது. எவ்வளவு அர்ஜென்ட்டானாலும் நாம இப்படி விட்டு போமா? ஏன் பண்ண மாட்டோம்? நீங்கள் போனாலும் நான் இருப்பேன்ல உங்கள் பிளேஸில். இதே மாதிரி வீட்டில் கூட நடக்குமே. ஓ, இப்போ அவன் பொண்டாட்டி இல்லைங்கிற ஃபீல் பண்ணுறக்கு. உண்மையிலே இவன் பொண்டாட்டி அர்ஜென்ட்டாக ஊருக்கு போயிட்டாங்களா இல்லை இவன் ஏதாவது போய் சொல்லி அனுப்பிட்டானா தெரியாது. உனக்காக. நீ என்ன பேசுற? அவனுக்கு மேல ஒரு கண்ணு. எதுக்கு எதை முடிச்சு போடுற? விட்டா உன்னை இப்பவே தூக்கிட்டு போயிடுவான். பெட்டர் ஸ்டாப் கார்த்திக். அவன் பிஹேவியரில் எனக்கு எந்த தப்புமே தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த பக்கமாக வந்தேன், அதனால அந்த பக்கமாக வந்துட்டேன். அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். என்ன இதெல்லாம்? ஹாய் சொல்ல வந்தேன், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதுவும் நான் இல்லாத டைம்ல. நீ டூ மச்சா திங்க் பண்ற. அப்படி இல்லை டியர், ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் நியர் யூ. விட்டா உன்னை எங்கேயே செஞ்சிருவான். ஸ்டாப் தட் கார்த்திக். ஐயோ அவேக். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கிறுக்கு எனக்கு, அவனுக்கு தான் உன் மேல கிறுக்கு. குரங்குக்கும். கண்ட்ரோல் கார்த்திக்.
யூர் ஹிஸ்டரிக்கல். என்னாச்சு? இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, forget it. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், நீ என்ன பண்ற? ஐ மீன் ஒர்க். இந்த செலவையெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ற? கார்த்திக், ஏன் உனக்கு கியூரியஸா இல்லையா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு? நான் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன் போல. ரொம்ப நாளாகவே என் கசின்ஸோட தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கேன். எனக்கும் ஷேர் தரதா சொன்னாங்க. அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க மாமியார் சைடில் இவனுக்கு எதுக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா வரவங்கக்கிட்டேயும் தெளிவாக சொல்லிடுவாங்க இவனுக்கு எந்த ஷேரும் இல்லைன்னு. ஸ்லோவாக கல்யாணம் பண்ணுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இந்த கார் கூட அவங்களது தான். இது எப்போ பிடுங்குவாங்கன்னு எனக்கே தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா ஐம் நத்திங். இப்போ ஃபோனில் கூட அவங்க தான். பேச ஆரம்பித்தா சண்டையில் தான் போய் முடியும். அதனால தான் தள்ளி போய் பேசினேன். இட்ஸ் ஓகே. நான் போய் சொல்லிட்டேன். சரி, இட்ஸ் ஆல்ரெடி லேட், லெட்ஸ் கோ. ஏ ஏ ஏ வெயிட் 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 ஒரு நிமிஷம். நாம கொஞ்சம் பேசுவோமா பிரைவேட்டா? ஸ்ரீ, நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண. நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஜஸ்ட் 2 minutes ப்ளீஸ். ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். ஏய், நீ வாயை திறக்காத. உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஸ்ட்ரைட்டாவே பேசுறேன். நாம மீட் பண்றது எனக்கு பிடிக்கல. லெட்ஸ் நாட் மீட் அகைன். நாட். உனக்கு நிறைய வேலை இருக்கு. ஃபேமிலி, லைஃப், முதல்ல இதெல்லாம் பார்த்துக்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை பத்தி யோசிக்கலாம். ம்? What the fuck? I don't know this fucking location. கார்த், கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன் இல்ல? கொஞ்சமா? எல்லாம் அவன் மேல இருக்கிற வெறுப்பு தான். என்ன பண்ண? எவ்வளோ சொல்லி கூட்டிட்டு போனேன். அப்படியா? இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். ஹலோ,
சொல்லு, நான் வேற காலில் இருக்கேன். வாட்? கீழே பூந்தொட்டி உடைஞ்சிருக்கு, சேனல் ஹேக் பண்ணியிருக்கு. என்ன என்ன நடக்குது கார்த்திக்? ஐம் ஷூர் தட் பாஸ்டர்ட். கார்த்திக், கார்த்திக்! கால் த போலீஸ். TN09 2526 BMW blue. Yeah. I need all the details right here, right now. Yes. கல்யாணம் தான் போலாமா? வாங்க வாங்க. சார், இந்த காரு TN 29 25 26. ஆமாம், எங்கள் வண்டி தான். இப்போ தான் பூட்டினேன். வேணும்னா நாளைக்கு வாங்கலேன். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போகிறீங்களா? ஹலோ சார். ட்ரெஸ்பாசிங் இஸ் எ கிரைம். உடைச்சது தப்பு தான். உங்களது ஏதோ யூடியூப் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே. அது என்னோட யூடியூப் சேனல் ஐடி சார். அதில் வேல்யூபிள் வீடியோஸ்லாம் இருக்கு. இதை கண்டிப்பாக அவன் தான் சார் பண்ணியிருக்கணும். அவன் தான் யாரு? அவன் பேர் வந்து ஆனந்த். அன்னெசரியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான்னு ஏற்கனவே அவனை வார்ன் பண்ணியிருந்தேன். அவன் தான் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி அவன் மேலே ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா? தெரியல சார். என்ன சார் நீங்கள் தெரியும்னு சொல்கிறீங்க, தெரியாதுன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஆளு கூடலாம் பார்த்து பழக வேணாவா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்குள்ளே ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் இப்போது எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கே தெரியும் நல்லா. இந்த டைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நீங்கள் உட்காந்து பேசிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை பெருசாக்கி ஈகோ ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு போனீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இது கொலை வரைக்கும் எடுத்துன்னு போய் விட்டுடும். ஓகே, அப்போ ஸ்டேஷனில் வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அவனை விடுங்க சார். இப்போது சேனல் ஹேக் ஆகிருக்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னேன். சைபர் கிரைம் வந்து விசாரிப்பாங்க.
அவன் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு பயமாக இருக்கா? என்னால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நான் ஒரு தடவை வந்து பார்க்கவா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம். உங்கள் ஐடியா ஆக்ட் பண்ணது அவன் தான் நினைக்கிறீங்களா? அவன் தான் பண்ணியிருப்பான்னு தோணல, அதனால் நம்பவும் முடியல. ஆனால் நான் குழப்பத்தில் இருக்கிறது உண்மை. சாரி, நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். கிளம்புறேன். ஐயோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் இங்கே இருங்க, நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஹலோ ராஜு, அக்கா சொல்லுங்கக்கா. மாமா ஆக்சிடென்ட் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? ஆமாம். நமக்கு வந்த டவுட் கரெக்டு தான். ஆள் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு. அவன் எதுக்கு அப்படி பண்ணானா அதுக்கு நம்மால தான் காரணம். நம்மளா? இருக்கானே ஸ்ரீலக்ஷ்மி புருஷன் கார்த்திக். அவன் கிளைண்ட் கிட்ட போய் வேலையை காமிச்சா அவன் சும்மாவா இருப்பான்? அந்த ஆக்சிடென்ட்டை இவனுக்காக பண்ணாதான். அதில் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அடப்பாவி. சரி, நீ ஸ்ரீலக்ஷ்மிக்கு கான்ஃபரன்ஸ் போடு. ஹலோ, ஸ்ரீ, துர்காக்கா லைனில் இருக்காங்க. சொல்லுங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஏண்டி, உன் புருஷன் கை கால் வச்சு சும்மா இருக்க மாட்டான்? அவன் பிஹேவியரை மாற்றிக்கணும். சரி, நீயாவது அவனை பார்த்துக்கோ. கேர்ஃபுல்லாக இருங்க. சரிங்கக்கா. ஸ்ரீ, அக்கா சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புது இடத்துக்கு போயிருக்கீங்க, அக்கம் பக்கத்தில் பார்த்து நடந்துக்குங்க. என்னாச்சு? நான் அப்புறம் சொல்கிறேன், பார்த்துக்கோ.